அம்மா டெய்லர் கிளாஸ்க்கு போயிட்டாங்க. டமா லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாடிட்டு இருந்த. என்னது நானா? ஏய் கையேட்றா. சார்லி டிரைவர் பார்த்தது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வையேன். இப்படி பார்த்து அப்படி பண்ணுவாங்க. போகும்போது மூஞ்சி எப்படி சோகமா வச்சுக்கிறீங்களே, ஒரு பாய் கூட சொல்ல மாட்டீங்களா? பாய் பாய். இதுக்கு நீங்க சொல்லாமலே இருந்திருக்கலாம். மம்மி முதல்ல டிசைனிங் கிளாஸ் போறேன், இப்படியா சென்ட் ஆஃப் பண்ணுவீங்க? நானே முதல்ல டிசைனிங் கிளாஸ் போறேன், நானும் ஊர் சுத்த போல, அங்கெல்லாம் உங்களை கூட்டு போக முடியுமா? கொஞ்சமாவது நியாயமா நடந்துக்கோங்க. நான் வரத்துக்குள்ள ஃப்ரிட்ஜில் ஸ்நாக்ஸ் வச்சிருக்கேன், ஆழியா மேல மிஷின்ல துணி போட்டிருக்கேன், முடிஞ்சோடனே காய வச்சிரு. கரெக்டா 5 o'clock மோட்டர் போட்டு 5:15 ஆஃப் பண்ணிடணும். போர் அடிச்சா டிவி போட்டு டிவி பாரு, போனை ரொம்ப நேரம் விளையாடாத சரியா? மேல சிஸ்டம்ல கேம்ஸ் விளையாடு, கொஞ்ச நேரம் படி, நான் வந்துருவேன். ஓகேவா? அம்மா நீங்க டிசைனிங் கிளாஸ்க்கு பதிலா குக்கிங் கிளாஸ் போக கூடாது? ஏன்? 4 பேருக்கு நல்லா சமைச்சு போட்டா போற இடம் சொர்க்கமா பாட்டி சொன்னாங்க. உனக்கும் உங்க பாட்டிக்கும் ஒரு வேலையே இல்லையா? நான் வாழ்க்கையில முன்னேறவே கூடாதா? இதுக்காகவே நான் டிசைனிங் கிளாஸ் போறேன், பெரிய பொட்டிக் வைக்கிறேன், பெரிய ஆளாவறேன். வரேன். அம்மா டெய்லர் கிளாஸ்க்கு போயிட்டாங்க. அம்மா போயிட்டாங்க. பாய். அப்பாடா, இங்கேயாவது இவன் தொல்லை இல்லாம இருக்கேன். பாத்ரூம் லைட் ஆஃப் பண்ணி விளையாட வேண்டாம். 1 2 3 4 5 6 டமா. அகில், இப்போ நான் வெளில வந்தேனா உன்னை எப்படி தெரியாது? ஒழுங்கா லைட் ஆன் பண்றா. டிமா டமா. அகில், உன்னால ஒரு 5 நிமிஷம் சும்மா இருக்க முடியாதா? லைட் ஆன் பண்ணுடா. அகில், எனக்கு கத்த வைக்காத, ஒழுங்கா லைட் ஆன் பண்ணிடு. நீ மட்டும் இப்ப லைட் ஆன் பண்ணலாம் கூட ரோப்ளாக்ஸே விளையாட மாட்டேன். ஏய் அகில், சொல்லுங்கக்கா. நான் பாத்ரூம்ல இருக்கும்போது எதுக்கு லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாடிட்டு இருந்த? என்னது நானா? நான் என்ன சொல்றீங்க? ஓ நடிக்காதன்னு. நீ என்னலாம் பண்ணுவன்னு எனக்கு தெரியும். இன்னொரு வாட்டி உன்னை நான் என்னோட கேம்ஸ்ல சேர்த்துக்கிட்டேன்னு வெயி. ஐயோ, ஒரு சீரியஸா தான் சொல்றாளோ? கா நானும் கேமுக்கு வரேனே. நீ பண்ண விஷயத்துக்கு உன்னை நான் கேம்லயே சேர்த்துக்க மாட்டேன். ஒழுங்கா போயிரு. கா ப்ளீஸ் கா. சரி சரி தரேன். ஆனா எனக்கு வேர்க்குதே. தோ ஃபேனை போடுறேன். சரி வா, வந்து உட்காரு. கையேட்றா. கரண்ட் ஆஃப் ஆனதுக்கு நான் என்னடா பண்றது? நீ விளையாடுறது அந்த கரண்ட்டுக்கே பிடிக்கல போல. போடா. ஏய், வீட்ல கரண்ட் இல்ல, கபோர்ட்ல ஸ்நாக்ஸ் இல்ல, போன்ல சார்ஜ் இல்ல, சொன்ன வேலை எதுவும் முடியல. இதுல அம்மாவும் இல்ல.
புரியல. என்ன இல்லன்னு சொல்ற? இருக்குன்னு சொல்லி பழகு. ஆமாடா இருக்கு. என்ன தொல்லை பண்றதுக்கு நீ இருக்க. அதான் நானும் சொல்றேன், நான் இருக்கேன். வா நம்ம 2 பேரும் விளையாடலாம். நமக்கும் வேற வழி இல்ல. வந்து தொலைறேன். ரிங்கா ரிங்கா ரோசஸ் பாக்கெட் ஃபுல் ஆஃப் ரோசஸ். மா ஆலியா, சொல்லுங்க ஆண்டி. ஒரே ஒரு ஹெல்ப்டாமா, தேங்காய் மட்டும் கொஞ்சம் அரைச்சு தரியா? சரிங்க ஆண்டி. கொஞ்சோண்டு தேங்காய் ஜாரு, அதுக்கப்புறம் ப்ளஸ் ஒரு 1/4 கிலோ கரண்ட்டும் கொடுத்துருங்க ஆண்டி. ஏமா இப்படி சொல்ற? பின்ன எங்க வீட்ல கரண்ட் இல்லன்னா ஆண்டி மேல வந்து உட்காந்துருக்கோம். சும்மா அது இதுன்னு வாக்கில் போலாம். அகில், பசிக்கிற மாதிரி இருக்குல்ல? லைட்டா பசிக்குதுல. கிச்சன்ல போய் ஏதாவது சாப்பிடலாமா? அகில் சாடக்கி விளையாடலாமா? சம்மக்கா வேற மாதிரி. இங்க பார். நல்லா விட்டு காட்டுற மேன். அங்க பார், நல்லா இருக்கா? இந்த அகில் போன் வேற ஆஃபா? நான் உனக்கு ஒரு கதை சொல்லவா? ஏற்காடுல 28 ஹேர்பின் பென்ஸ், அதில் 16th ஹேர்பின் பென்ஸில் நைட்டு 12 மணிக்கு ஏதாச்சும் கார் தனியாக போச்சுன்னு வையேன். அப்போ ரோட்டில் நல்லா வெள்ளை கலர் சாரி கட்டிக்கிட்டு ஒரு ஆண்டி கையில் குழந்தையோடு நிற்பாங்க. அப்போ என்ன தெரியுமா நடக்கும்? கார் திடீர்னு ஏதாச்சும் கிராஸ் பண்ணுச்சுன்னு வையேன், அந்த குழந்தை குவா 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 குவான்னு கத்திக்கிட்டே இருக்குமா. அந்த காரு கிட்ட வர 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 ஆண்டி திடீர்னு வந்து கார் நிறுத்துவாங்க. கார் திடீர்னு பிரேக்கை போடுமா. என் வீடு கீழே தான் இருக்கு, கொஞ்சம் லிஃப்ட் தரீங்களா அப்படின்னு கேட்பாங்க. கார்ல ஏறி உட்காருவாங்க. ஃபர்ஸ்ட் அப்படியே நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க. போக போக பேசவே மாட்டாங்க, கம்மி ஆகிக்கிட்டே இருக்கும். என்ன ஆச்சுன்னு திரும்பி பார்த்தா அவங்க கையில் இருக்கிற அந்த குழந்தைய நல்லா சாப்பிட்டுட்டு அந்த முடியெல்லாம் நல்லா அப்படி விரிச்சுக்கிட்டு ஃபுல்லாக ரத்தமாக சாப்பிடுவாங்க. டிரைவர் பார்த்தது அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வையேன், இப்படி பார்த்து அப்படி பண்ணுவாங்க. பேய் கதைனா பயமா? அதனால தான் நான் கேண்டில் ஆஃப் பண்ணேன். கதை சொல்லியா பயமுத்துற? உனக்கு இன்னைக்கு இருக்கு. ஹே, என்ன குழந்தை மாதிரி பேய்க்கெல்லாம் சொல்லிக்கிறவ சில்லி ஃபெலோ. நான் பேய் எக்ஸ்பீரிமெண்ட்டே பண்றேன். என்னடா சொல்ற? பாரு, நான் சொல்லும்போது அப்படியே சொல்லு. பேய் இருந்தா கேண்டில் ஆஃப் ஆகும். அப்படியா? என்ன ரெடியா? சார்லி சார்லி Charlie, are you there? சார்லி சார்லி Charlie, are you are you there? என்னடா யாரும் நடிக்கிறாங்க? ஒரு வேலை பிரமையா இருக்கும். இன்னும் ரெடி விளையாடலாம் வா. என் கண்ணு பாரு. சார்லி Charlie, சார்லி Charlie, are you there? there? சார்லி சார்லி Charlie, are you Charlie, there? are you there? டேய், ஏதோ சரியில்லை. என்னோட திருப்திக்காக இன்னொரு வாட்டி விளையாடலாம். ஆலியா, எனக்கு பயமா இருக்கு ஆலியா. சார்லி சார்லி are you there? Oh no! பைத்தியம் பிடிச்ச பிசாசே, நீதானா அது? ஐயோ, நான் வரேன்டா. கண்டுபிடிச்சாலே. உன்னை பாரு. ஐயோ அம்மா. என்னடா? மா, அக்கா பேக்க சொல்லி என்ன பயவன்னமா? அது கரெக்ட் இல்ல. இவன் மட்டும் எடுத்துட்டு மாமா பண்ணா மேல பேய் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லிட்டு முதுகுல டம் டிம்னு அடிச்சிட்டாம்மா.
என்னன்னு கேளுங்கம்மா. கரண்ட் இல்லாத நேரமா? ஏய், மெயின் ஆஃப்ல இருந்துச்சு, நான் தான் இப்போ ஆன் பண்ணிட்டு உள்ள வரேன். இந்த பாரு, சும்மா பேய்க்கெல்லாம் அப்படி பயப்படாத. சாமி கதை சொன்னா சாமி வந்து பக்கத்துல உட்காந்துக்குமா? ஏஞ்சல் கதை சொன்னா ஏஞ்சல் வந்து உட்காந்துக்குமா? ஸ்பைடர்மேன் கதை சொன்னா ஸ்பைடர் வந்து உட்காந்துக்குமா? அப்ப பேய் கதை சொன்னா மட்டும் பேய் வந்து உட்காந்துக்குமா? இதுக்கெல்லாம் பயப்படுறீங்க? என் பசங்க எல்லாம் வெளில சொல்லாதீங்க, எனக்கு ஒரே மானக்கேடா இருக்கு. நான்லாம் இவ்வளவு தைரியசாலி தெரியுமா? கைப்பிடிச்சு நீ ஆடு. ஃபர்ஸ்ட் மேல இப்படி இருப்பான், அழகா டீசெண்டா இருப்பான். கீழே பார்த்தாதான் பைத்தியம் மாதிரி இருக்கு. அழகா பேண்ட் போட்டிருக்க மாதிரி தானே இருக்கு பாருங்க. அகில் ஆ காட்டு ஒரு நிமிஷம். ஆ காட்டு. ஐயோ. ஹலோ ரவுடி பேபி ஃபேமிலிஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த ரவுடி பேபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. பிரியா, என் பிளாக் கோட் எங்க? நேத்தாண்டி துவைச்சு காய போட்டேன். மொட்டை மாடியில இருக்கும். காஞ்சிருக்குமா? காஞ்சிருக்கும்டி. அப்போ உனக்கு காஞ்சிருக்கும்னு தெரியுது. எடுத்துட்டு வந்து அயன் பண்ணி கபோர்ட்ல மடிச்சு வைக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அது உன் வேலை தானே, நீ தானே பண்ணிருக்கணும். உனக்கு கை கால் நல்லா தானே இருக்கு, ஏன் நீ செய்ய மாட்டியா? மா, அது என்னோட வேலை.